என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் பற்றி பார்க்க போகிறோம். ரெகுலேஷன் வந்து 2023. இப்போ நம்மளுக்கு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினுடைய டைம் டேபிள் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி வரும்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு உண்டானது. பேசிக் மேத்தமெட்டிக்ஸ், பேசிக் ஃபிசிக்ஸ், பேசிக் கெமிஸ்ட்ரி, இது எல்லாத்துக்குமே இது வந்து பொருந்தும். இந்த வீடியோவில் எந்தெந்த சாப்டருக்கெல்லாம் நம்ம வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து எப்படி படித்தா நம்ம பாஸ் பண்ண முடியும் எல்லாமே நான் வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னில் ரெண்டு இது இருக்கும். ஒன்று வந்து பார்ட் ஏ, இன்னொன்று வந்து பார்ட் பி. பார்ட் ஏல மொத்தம் வந்து டோட்டல் வந்து நம்மளுக்கு 20 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. டோட்டல் வந்து நம்மளுக்கு எவ்வளோனா 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ் எழுதினா போதும்னா, எவ்வளோ கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் போதும்னா, நம்ம வந்து 15 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் போதும். பார்ட் ஏல மொத்தம் எவ்வளோ கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க? 20 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியது 15 கொஸ்டின் தான். பார்ட் ஏ பொறுத்தளவு என்னன்னா, ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க்ஸ். இது பார்ட் ஏ பொறுத்தளவு எல்லாமே 2 மார்க்ஸ் கொஸ்டின் தான். நம்ம எழுத வேண்டியது 15 கொஸ்டின். 15 × 2 வந்து எவ்வளோ நம்மளுக்குன்னா 30 மார்க்ஸ். புரியுதுங்களா? பார்ட் ஏங்கிறது 2 மார்க்ஸ் கொஸ்டின், பார்ட் பிங்கிறது என்ன 7 மார்க்ஸ் கொஸ்டின். சொல்லுங்க பார்க்கலாம். பார்ட் ஏங்கிறது 2 மார்க்ஸ், பார்ட் பிங்கிறது 7 மார்க்ஸ் கொஸ்டின். புரியுதா சாமி? இப்போ 20 கொஸ்டின் கொடுத்துட்டு இதில் எனி 15 எழுத சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், நல்லா கவனிச்சுங்க. நான் சொல்கிற மெத்தட் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு 4 கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிட் 1 இருந்து தான் வரும். நம்மளுக்கு வந்து மொத்தம் 5 யூனிட் இருக்குது. ஃபஸ்ட்டு 4 கொஸ்டின் யூனிட் 1 இருந்து வரும். அடுத்த 4 கொஸ்டின் நம்பர் 5 8 வரைக்கும் இருக்கிறது யூனிட் 2 இருந்து வரும். கொஸ்டின் நம்பர் 9 12 இருக்கிறது வந்து யூனிட் 3 வரும். புரியுதுங்களா? அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 13 16 வரைக்கும் இருக்கிறது யூனிட் 4 வரும். மீதி ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து யூனிட் 5 வரும். சாமி புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு யூனிட்லேருந்து நம்மளுக்கு மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க? 4 கொஸ்டின் கேட்குறாங்க. சாமி புரியுதுங்களா? 5 4s are 20. புரியுதா சாமி? மொத்தம் ஒவ்வொரு யூனிட்லேருந்து 4 கொஸ்டின் கேட்குறாங்க. இதை நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியது 15 கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணால் போதும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க்ஸ். 15 × 2 வந்து 30 மார்க்ஸ். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்ட் பியும் பார்த்துட்டு அப்புறம் எந்தெந்த இது நம்ம படித்தா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். பார்ட் பியோட பேட்டர்ன் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, இங்கே 20ஆம் நம்பரில் முடியுது. அடுத்து பாருங்கள் 21 ஏபிசிங்கிற 3 சாய்ஸ் இருக்கும். இந்த 21 ஏபிசிங்கிறது பார்த்தீங்கன்னா 21ங்கிற கொஸ்டின் வந்து யூனிட் 1 வரும். சாமி புரியுதுங்களா? 22ங்கிற கொஸ்டின் வந்து என்னென்னா யூனிட் 2 வரும். செகண்ட் யூனிட்லேருந்து கேட்பாங்க. 23 வந்து யூனிட் 3 கேட்பாங்க. தேர்ட் யூனிட்லேருந்து கேட்பாங்க. 24 கொஸ்டின் வந்து யூனிட் 4. அப்போ 25 இருக்கக்கூடிய நம்பர் வந்து எதுலேருந்து வரும்? யூனிட் 5 வரும். புரியுதுங்களா? இப்போது இதில் வந்து நான் என்னென்னா 7 மார்க்ஸ்னு சொல்லியிருக்கேன். ஒரு யூனிட்டுக்கு வந்து 14 மார்க்ஸ். எப்படி சார்னா 7 + 7. இப்போ நம்மளுக்கு வந்து ஏபிசின்னு இருக்குங்களே, இந்த ஏபிசியில் நல்லா கவனிச்சு சாமி. 21ங்கிறது ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வரக்கூடிய கொஸ்டின். இந்த ஏபிசியில் எது வேணால் ஏதாவது 2 செலக்ட் பண்ணிக்கணும். சரி புரியுதுங்களா? இந்த ஏபிசியில் எனி 2, ஏபிசியில் இருக்கக்கூடிய அந்த சாய்ஸில் வந்து எனி 2 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று ஏ அண்டு சி, எது நல்லா தெரியுதோ அதை எழுதிக்கலாம். சார் இந்த கொஸ்டினில் எனக்கு ஏபி தெரியுது சார், நீங்கள் எழுதிக்கலாம் செகண்ட் யூனிட்டில். புரியுதா சாமி? இதில் வந்து எனக்கு பிசி தான் சார் தெரியுது, எழுதிக்கலாம். அதாவது எனி 2, இந்த ஏபிசியில் எது உங்களுக்கு 2 கொஸ்டின் நல்லா தெரியுமோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். புரியுதுங்களா? இதுக்கு வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 7 மார்க்ஸ். சாமி புரியுதுங்களா? இந்த 3ல் ஏதாவது 2 தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அப்போ ஒரு யூனிட்டுக்கு வந்து எவ்வளோனா 14 மார்க்ஸ். இங்கேயும் 14 மார்க்கு, இங்கேயும் 14 மார்க் வரும். இந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கு 14 மார்க். சாமி புரியுதுங்களா? இப்போ நம்ம மொத்தம் எத்தனை மார்க்குக்கு எழுத போகிறோம்னா, நல்லா கவனிச்சுங்க. பார்ட் ஏல நம்மளுக்கு பொறுத்தளவு என்னென்னா 15 2 மார்க் எழுத போகிறோம். 15 × 2 எவ்வளோ? 30 மார்க் எழுத போகிறோம். பார்ட் பி பொறுத்தளவு சாமி நல்லா கவனி சாமி. பார்ட் பி பொறுத்தளவு நம்மளுக்கு 5 யூனிட் இருக்குது. ஒரு யூனிட்டுக்கு வந்து 14 மார்க். மொத்தம் வந்து 70 மார்க்கு. அப்போ நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்ம எவ்வளோனா 100 மார்க்ஸ்க்கு எழுத போகிறோம். எவ்வளோ எழுத போகிறோம்? 100 மார்க்ஸ் எழுத போகிறோம். சார் இதில் எவ்வளோ எடுத்தால் சார் பாஸ்னா, 100க்கு நீங்கள் வந்து 40 எடுத்தாலே நீங்கள் பாஸ். 100க்கு எவ்வளோ எடுத்தால் பாஸு? 40 மார்க் எடுத்தாலே நம்ம என்ன பண்ணலாம்? பாஸ் பண்ணிடலாம். அப்போ இதுக்கு நம்மளுக்கு இருக்கிறது மொத்தம் 5 யூனிட். இந்த 5 யூனிட்டில் ஏதாவது ஈஸியாக இருக்கக்கூடிய 3 யூனிட். புரியுதுங்களா? அந்த 3 யூனிட்டை நீங்கள் படித்தாலே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். சார் 3 யூனிட் மட்டும் படித்தா அதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிச்சாமி. இப்போ பாருங்கள், ஒரு யூனிட்டில் எத்தனை 2 மார்க்ஸ் கேட்குறாங்க? 4 2 மார்க்ஸ் கேட்குறாங்களா? அப்போ 3 யூனிட் மட்டும் படிச்சிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு 3 யூனிட் மட்டும் படிக்கிறீங்கன்னா என்ன மார்க் வரும்னு சொல்லி பார்க்கலாம். 3 யூனிட் மட்டும் படிச்சிங்கன்னா அதனுடைய பார்ட் ஏ, புரியுதா சாமி? 3 4s are 12. 12 2 மார்க்ஸ் கொஸ்டின் வருமா? 12 × 2 நம்மளுக்கு 24 மார்க் ஆகிடும். அதே மாதிரி பார்ட் பியில் பார்ட் சாமி. பார்ட் பியில்
இப்போ நம்மளுக்கு எவ்வளோனா ஒரு ஒரு கொஸ்டினுக்கு வந்து பாருங்கள், இது வந்து மூணு இது எழுதிருக்கீங்களா, ஏபிசி சாமி புரியுதுங்களா? 21, 22, 23, 24, 25 இருக்குங்களா? இதில் ஏதாவது ஒரு மூணு யூனிட் படிச்சிருக்கீங்கன்னா அந்த 3 யூனிட் எழுதுறீங்கன்னு வைங்களேன். சாமி புரியுதுங்களா? இப்போ வந்து நம்மளை ஒரு யூனிட்ல வந்து 2 கொஸ்டின் எழுதுவோம். அப்போ வந்து 6 × 7 சாமி புரியுதுங்களா? 6 7 எவ்வளவு? 42. இந்த 6ங்கிறது என்னன்னா ஒரு யூனிட்ல 2 கொஸ்டின் செலக்ட் பண்ணுறோம். 7 + 7 14. சாமி புரிஞ்சுங்களா? அப்போ 3 கொஸ்டின் பாருங்கள், 3 கொஸ்டின்னா 3 × 14 போட்டால் 42. நம்மளுக்கு வந்து சப்டிவிஷன் 7 + 7 தான் கேட்பாங்க. அப்போ 6 × 7 42ங்களா? ஆட் பண்ணி பாருங்களேன், 6 66 மார்க் இருக்குது. இந்த 66 மார்க்கில் நம்ம எவ்வளோ வாங்கினா போதும்? 40 மார்க் வாங்கினா போதும். நீங்கள் 3 யூனிட் மட்டுமே படித்தாலே நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடுவீங்க. 3 யூனிட் மட்டும் படித்தா நமக்கு 66 மார்க் வரும். அதில் நம்ம வந்து 40 மார்க் நம்ம வாங்கினாலே போதும், நம்ம பாஸ். சரிங்களா? இப்போ மேக்ஸ் பொறுத்தளவு, பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தளவு நல்ல கவனிச்சாமி, இந்த பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தளவு ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்காக ஆல்ரெடி வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளுடைய சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இனிமேல் வந்து வரக்கூடிய நாட்களையும் நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். நீ அதையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இதுக்குண்டான பிளேலிஸ்ட் வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதுலேயும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் ஒழுங்காக படிச்சுட்டு வந்தனாலே நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லா அதை பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலே நீங்கள் வந்து அந்த அரியர் வச்சிருக்கக்கூடிய அரியரை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். பாருங்கள், பார்ட் ஏல நம்மளுக்கு வந்து 2 மார்க்ஸ் கொஸ்டின் தான். பார்ட் பியில் வந்து நம்மளுக்கு 7 மார்க்ஸ், 7 + 7 வந்து 14 மார்க்ஸ். புரியுதுங்களா? எனி 3 யூனிட்ஸ் நீங்கள் நல்லா படிங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவங்க செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.